இன மக்கள் அனைவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் ஏன் முத்தமிழறிஞர் கலைஞர் பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானுக்கு ஒரு கல்லூரிக்கு பெயர் வைப்பதை கூட இந்த கொங்கு சமுதாயத்தை இயலவில்லை என்று சொன்னால் அது எல்லாம் 5-6 அமைச்சர்களை பார்த்துட்டோம். ஒவ்வொரு வெளிவிட்டார்கள். எல்லாரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறப்போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அறப்போராட்டம் அநேகமாக நாமக்கலாகத்தான் இருக்கும். ஒரு விழா கொண்டாட முடியலைங்க, நூற்றாண்டு விழாவை எங்களால் கொண்டாட முடியலைங்க. இல்லை, அதிகார வர்க்கம் என்பது சரியா இல்லைங்கிறது என்னுடைய வருத்தம். இருக்கலாம், ஏதோ அரசியல் ரீதியான காரணம் இருக்கிறது. சொல்லப்பட்ட காரணங்களை வெளியில் சொல்ல இயலாது. வேற அவருக்கு சட்டக்கல்லூரி பேர் வைக்கணும்னு சொல்லு, எந்த கோரிக்கையுமே அரசு செய்யலன்னு சொன்னா அப்ப எங்கள் சக்தியை நாங்கள் கூட்டமைப்பு மூலமாக நாங்கள் குறுகிய காலத்தில் வெளிப்படுத்த திட்டமிட்டுக்கிறோம். நேருவோட கேம்பிரிட்ஜில் படித்தவர், நேருவோட ஒன்னா கிரிக்கெட் விளையாண்டவர். எங்களுக்கு ஒன்றும் அச்சம், எங்கள் ஆட்சி நான் பண்ணி கொடுத்துருவோம்னாரு. போன ஆட்சியில் அதை செஞ்சுருக்கலாமா என்னான்ட்டு வந்துட்டோம். ஆகிய வேற ஏதோ இருக்குங்க, காரணம் இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்தினா தான் முடியல, நான் முடியாது. பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சந்திப்பின் மூலமாக கடந்த 6 ஆண்டுகளாக 2020 முதல் இந்த கொங்கு நாட்டு வேளாளர் சங்கமும் சரி, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கொங்கு இன மக்கள் அனைவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு அறிவித்து, அது குறித்து இந்த தற்போதைய அரசுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற உடனே அவரை நேரில் சந்தித்து இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றி இந்த கொங்கு மண்டலத்திலே 3 ஜமீனுக்கு சொந்தக்காரராக இருந்த கர்மயோகி TM காளியண்ணகவுண்டர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையிலே உறுப்பினராக இருந்தவர், முதல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், நாட்டாண்மை கழகம் என்று சொல்லப்படுகின்ற சேலம் மாவட்டத்தினுடைய பிரிக்கப்படாத சேலம் மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்தவர். அந்த காலகட்டத்திலே எல்லாம் ஒரு 2000 பள்ளிகளுக்கு மேலாக உருவாக்கி கல்வி புரட்சி, மருத்துவ புரட்சி என்ற தொழில் புரட்சி என்ற பல்வேறு விதமான புரட்சிகளை இந்த சமுதாயத்தில் செய்து காட்டியவர். அவர் நேரு, அம்பேத்கர், தந்தை பெரியார், காமராஜர், பேரறிஞர் அண்ணா போன்றவரோடு நெருங்கிய நட்பு பாராட்டியவர். அவருடைய நூற்றாண்டு விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை எல்லாம் எடுத்தும் அன்றைய காலகட்டத்தில் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதும் எங்களால் அதை செயல்படுத்த முடியவில்லை. அதற்கு பிறகு இன்றைய அரசின் இடத்திலே கோரிக்கையை வைத்தும் எந்த ஒரு செயலையும் எங்களால் செயலாற்ற முடியவில்லை என்கின்ற நிலையில் கடைசியாக அவருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, நாமக்கல் மருத்துவக் கல்லூரிக்கு அவர் ஒரு பெயர் வைக்க வேண்டும், அவருடைய பெயர் சூட்டப்பட வேண்டும் என்றும், அவர் பெயரில் ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் நாமக்கல் பகுதியில் என்றும் நீண்ட நாட்களாக ஒவ்வொரு ஆண்டும் கோரிக்கையை கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சரை மட்டும் 3 முறை நான் சந்தித்து கொடுத்திருக்கிறேன். அதற்கு மேலாக இங்கே கொங்குவில் இருக்கக்கூடிய MLAக்கள் அனைவரையும் சந்தித்து கொடுத்துருக்கேன், மாவட்டம் அனைவரையும் சந்தித்து கொடுத்திருக்கிறோம். இருந்த போதிலும் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு சொல்லப்படுகின்ற கருத்து என்னவென்று சொன்னால், தனிநபருடைய பெயரிலே எதையும் சூட்ட அரசாணை தடையாக இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. எழுத்து மூலமாக அல்ல, வாய்மொழியாக. ஆனால் திருச்சியிலே கீவாப விஸ்வநாதன் அவர்களுடைய பெயரிலே அன்றைய காலகட்டத்திலேயே ஒரு மருத்துவக் கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றும் தந்தை பெரியார் அவர்கள் பெயராலே ஒரு மருத்துவக் கல்லூரி பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பெயரிலே பல்வேறு விதமான அமைப்புகள் இருக்கிறது. ஏன் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றது. ஏன் இந்த ஒரு பெரிய கொங்கு சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அரும்பணியாற்றியவர், தன்னுடைய 2000 ஏக்கர் நிலங்களை எல்லாம் அந்த காலத்திலே பூமி தானத்திலே ஏழைகளுக்கு இலவசமாக கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானுக்கு ஒரு கல்லூரிக்கு பெயர் வைப்பதை கூட இந்த கொங்கு சமுதாயத்தை இயலவில்லை என்று சொன்னால் அது எங்களுக்கு மிகவும் வெட்கக்கேடாக இருக்கிறது என்ற கருத்தின் அடிப்படையிலே கொங்கு கூட்டமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து ராசிபுரம், சேலம், கரூர், திண்டுக்கல், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர் போன்ற இடங்கள் எல்லாம் நாங்கள் கலந்து பேசி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை நம்முடைய அரசுக்கு கொடுக்க வேண்டும், எங்களுடைய கோரிக்கையை அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அப்படி ஒரு வேளை இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு அறவழியிலே நாங்கள் பெரிய போராட்டத்தை நடத்துவது என்று தீர்மானித்திருக்கின்றோம். இந்த அறிவிப்பை தான் அந்த உங்கள் வாயிலாக அரசுக்கு சென்றடைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நீங்கள் அனைவரும் இதை
சிஎம் வந்து ஆகட்டும் பார்க்கலான்னு சொன்னார். 3 முறை சந்தித்தோம். 3 முறையும் கோரிக்கை இருக்குங்க, இவரை போய் பாருங்க அப்படின்னாரு. 2 அமைச்சரை பார்த்தோம். மாசு மணியை சுப்பிரமணியை பார்த்து அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தோம். நம்ம கரூர் அமைச்சர் அப்போ இருந்தார் செந்தில் பாலாஜி, அவரை பார்த்து கொடுத்தோம். அவரும் கூட்டிகிட்டு போனார் சிஎம் 2வது முறை. சாமிநாதனை பார்த்தோம். எல்லாம் 5-6 அமைச்சர்களை பார்த்துட்டோம். ஒவ்வொரு முறையும் சொல்லப்பட்டதெல்லாம் வந்து தனிநபர்கள் பெயரில் வைப்பதற்கு அரசாணை தடையாக இருக்கிறது என்பதுதான் சொன்னாங்க. ஆனால் இப்போ கூட தான் பேர் வச்சிருக்கிறாங்க. கியூ சொன்னாங்க, அந்த காலத்தில் வச்சிருக்கிறாங்க. ஆக இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய பணியாற்றியவர், அவருக்கு வைக்க வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமாக எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் இதை வைக்கின்றோம். அரசு இதை செவிமடுத்து கேட்டு எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். 6 வருஷமா எடப்பாடி அரசிலிருந்து அது எலெக்ஷனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நாங்கள் ஒவ்வொரு ஆண்டு இது கொடுத்துட்டு இருக்கோம். போன வருஷம் கூட நம்ம காலம் சென்ற மறைந்த தியாகி மிஸ்டர் இளங்கோவன், EVKS இளங்கோவன், அவர் வீட்டுக்கு சென்று அவர் மூலமாக கூட்டிட்டு போய் நம்ம வீட்டில் கொடுத்துட்டு வந்தோம் சிஎம் கிட்ட. சிஎம் அன்னைக்கு சந்திக்க முடியல, அவர் வந்து உடம்பு சரியில்லாதனால அவருடைய PA தினேஷ்கிட்ட கொடுத்துட்டு வந்தோம். ஒவ்வொரு ஆண்டும் இதை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எலெக்ஷனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அப்படி ஒரு குறுகிய கண்ணோட்டம்லாம் எங்களுக்கு இல்லை. இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதனால அறவழியில் நாங்கள் போராட வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினால இப்போது நாங்கள் எடுத்துக்கிற மற்றவர்களை போல இதை அரசியலாக்கியோ அல்லது வந்து அரசியல் மூலமாக ஆதாயம் பெற வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு நோக்கம் அல்ல. எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை நிறைவேண்டும். ஒரு கொங்கு மண்டலம் அனைத்து கூட்டமைப்புகளும் இணைந்து, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, கரூர், ராசிபுரம், சேலம், திருச்செங்கோடு, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், பொள்ளாச்சி போன்ற அமைப்புகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 2-3 அமைப்புகள் சொல்லிவிட்டார்கள். எல்லாரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறப்போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அறப்போராட்டம் வந்து அநேகமாக நாமக்கலாகத்தான் இருக்கும். அப்படி தவறுனா அடுத்தது ஈரோடு. அழுத்தம் கொடுத்தோம். செல்வ பெருந்தகையை கூட்டிட்டு போய் ஒரு முறை நேரில் கொடுத்து வந்தாச்சு. சொல்லப்பட்டது ஒரே ஒரு காரணம் தான், இந்த தனிநபர் பெயர்ல அரசாணை தடையாக இருக்கிறது, பெயர்ல வைக்க முடியாது, அதை பரிசீலித்து ஆவணம் செய்வோம். செய்யலன்னு சொல்லவே இல்லை, செய்வோம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 6 வருஷம் முடிஞ்சு போச்சு. எங்க ஒரு விழா கொண்டாட முடியலைங்க, 100ஆண்டு விழாவை எங்களால் கொண்டாட முடியலைங்க. அப்போ இந்த அரசு அந்த அரசு நான் சொல்லவே இல்லை. அதிகார வர்க்கம் என்பது சரியா இல்லைங்கிறது என்னுடைய வருத்தம். 100ஆண்டு விழா அந்த தனிப்பட்ட முறையில் ஒரு அரசு விழாவை எத்தனையோ பேருக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் என்னன்னா, அவர் இறந்த காலகட்டத்தில் அவர் எதுக்குமே ஒத்துக்கல. உயிரோடு இருக்கிற காலத்தில் இந்த 100ஆண்டு விழாவுக்கு மட்டும் ஒத்துக்கிட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாலாம் கூட்டிகிட்டு வர மாதிரி இன்விடேஷன்லாம் அடிச்சிட்டோம். எங்களால் அதை நடத்த முடியல. இப்போ இறந்து போனதுக்கு மட்டும் உடனடியாக நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தொலைபேசி வாயிலாக அவருக்கு செய்தியை கொண்டு போனோம். 1 மணி நேரத்தில் வந்து எங்களுக்கு அவருக்கு ஒரு அரசு மரியாதையில் வந்து ஈமக்கிரியை நடத்துவதற்கு உண்டான அரசாணை பிறப்பித்து, அது வந்து ஒரு ராத்திரி 7 மணிக்கு இயந்திரங்கள் வந்து மிகச்சிறப்பாக செய்து கொடுத்த அரசு தான். ஆனாலும் எங்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேறல. அப்படிங்கிற போது அதில் ஏதோ ஒரு தடை எங்கோ இருக்கிறது. அந்த தடையை நீக்க வேண்டுமானால் நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். மக்கள் சக்தி தான் மகேசன் சக்தி. ஆகவே மக்கள் சக்தியை திரட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டுகிறது என்பதை தான் நான் இதன் வாயிலாக அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மணிமண்டபத்துக்கு வந்து சாமிநாதன் அவருடைய சந்தித்த போது அவர் என்ன சொன்னார்னா, உறுதியாக செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. அதுக்கு அடுத்த முறை என்ன ஃபாலோ பண்ணி முடியல அப்படிங்கிற போது 2வது முறை கேட்குற போது நிதி கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது, கொஞ்சம் பொறுங்க, செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். இந்த ஆண்டு நாங்கள் அவரை போய் சந்திக்கல. சரி, மணிமண்டலம்னா நாமளே பண்ணிக்கலாம், மணிமண்டலம் நன்கொடை வசூல் பண்ணிடலாம், அது பெயர் அல்ல. அரசு இப்படிப்பட்ட ஒரு மகானுக்கு ஒரு 2000 ஏக்கர் நிலத்தை விட்டவருக்கு, ஒரு 2000 பள்ளிக்கூடத்தை திறந்தவருக்கு, ஒரு இனத்திற்கே ஒரு தலைவராக இருந்தக்கூடியவருக்கு, இவர் சர்தார் வல்லபாய் பட்டேல், நேரு, அம்பேத்கர், காமராஜர், பெரியார், பேரறிஞர் போன்றவர்களெல்லாம் உறவாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கர்ம வீரருக்கு ஏன் இதை செய்யக்கூடாத அரசு என்பதுதான் கேள்வியை தவிர, இந்த கொங்கு இனம் சேர்ந்து செய்வதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. அரசு செய்ய வேண்டும், அரசு மரியாதை செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம். இருக்கலாம், ஏதோ அரசியல் ரீதியான காரணம் இருக்கிறது. காரணம் சொல்லப்பட்டதுன்னு சொன்னோம்னா அது சரியான காரணம் அது இல்லை, சொல்லலை.
ஆகட்டும் பார்க்கலாம் ஆகட்டும் பார்க்கலாம்னு சொன்னாலும் வேறு வழியாக வந்த செய்திகளை இது நம்ம பத்திரிகையில் சொல்வது சரியாக இருக்காது என்பதனால நமக்கு வேண்டிய காரியம் தான் நடக்கணுமே தவிர இது பகைமையோ அல்லது யாரையுமே குறை சொல்வது எங்களோட நோக்கம் இல்லை. சொல்லப்பட்ட காரணங்களை வெளியில் சொல்ல இயலாது. முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் செய்கிறோன்னு தான் சொல்றாரு. 4 முறை சந்திச்சாச்சு. 3 முறை சந்திச்சுன்னா 4 வருஷம் போராடியாச்சு. ஈவி.கே. இளங்கோவன், செல்வ பெருந்தகை. திமுக அரசு கட்சியை புறக்கணிக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா உங்க கொங்கு சமுதாயம் சேர்ந்து? இருக்கலாம். அது பேரவை கூட்டமைப்பு முடிவெடுக்கக்கூடியது, தனிப்பட்ட முறையில் நான் எடுக்கிறது அல்லது கூட்டமைப்புகள் கொஞ்சம் வேகமாக தான் இருக்காங்க. செய்யணும். இல்லை இன்னுமே ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நிதி ஆதாரமே அரசாங்கத்தில் கேட்கல. நீங்க 5 கோடி செலவு பண்ணுங்க, நாங்கள் கேட்கவே இல்லை. மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு பெயரை வைங்க. சட்டக்கல்லூரிக்கு ஒரு டாக்டர் சுப்ராயன் ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அவர் தான் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒன்றியத்துக்கு கொண்டு வரதுக்கு முதல்ல கொண்டு வந்தவரே அவர் தான். அதாவது வரலாறு வேற. அவருக்கு சட்டக்கல்லூரி பேர் வைக்கணும்னு சொல்லு. எந்த கோரிக்கையுமே அரசு செய்யலைன்னு சொன்னா அப்போ என்னன்னு புரியல எனக்கு. ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது, ஏதோ ஒரு பின் அழுத்தம் இருக்குதான் செய்துன்னு நினைக்கிறாங்க. அப்ப எங்கள் சக்தியை நாங்கள் கூட்டமைப்பு மூலமாக நாங்கள் குறுகிய காலத்தில் வெளிப்படுத்த திட்டமிட்டுக்கிறோம். அதே மருத்துவமனைக்கு தீரன் சின்னமலை பேர் கூட வைக்கலாமே சார், என்ன தப்பு இருக்கு? வைங்க. ஈரோட்டுக்கு தீரன் சின்னமலை வைங்க, நாமக்கலுக்கு ஒரு பேர் வைங்க. தீரன் சின்னமலை வேண்டாம்னா சொல்றோம். ஏங்க நீ எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்க? இப்போ ஏன் வைக்கக்கூடாது? கோயம்புத்தூர் மெடிக்கலுக்கு பேர் வைங்க. எங்க வந்து அழுகி போடுறது இருக்கு, அவ்வளவுதான். அவர் எவ்வளவுங்க 4000 ஏக்கரை பூமி தானத்தில் கொடுத்துட்டு போனவர். இந்த கொங்கு மண்டல மிகப்பெரிய தியாகம் பண்ண குடும்பங்க அது. திருச்செங்கோட்டு குடும்பம் 2 பேரும் அண்ணன் தம்பி தானே. சுப்ராயனும் காளியண்ண கொண்டும் சித்தப்பாவும் பெரியப்பாவும் தான். இந்த மாவட்டம் முழுவதுமே 3 ஜமீன் இவனுக்கு. இவர் இதுவரைக்கும் மல்லூர் வரைக்கும் இவருக்கு சுப்ராயனுது. அவருக்கு எங்க நிலம் இருக்குன்னே தெரியாதுன்னு தான். அதெல்லாம் அந்த நாட்டு கூட்டு போனவங்க ஏன் அவங்களை பண்ணக்கூடாதுன்னு கேட்குறேன். அவங்க என்ன வேலை கேட்குறாங்களா, இல்லை காசு கேட்குறாங்களா, நிதி கேட்குறாங்களா? ஒன்றுமே இல்லை. மணிமண்டபத்துக்கு கூட நீங்கள் செலவு பண்ணணும். பேர் வைக்கிறதுக்கு என்ன செலவு பண்ணுறீங்க? டாக்டர் சுப்ராயனுடைய பேர் வைக்கிறது ஏன் வைக்கக்கூடாது? இல்லை மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரிக்கு, சட்ட பல்கலைக்கழகத்தையே ஒரு பேர் வைக்கலாங்க. நேருவோட கேம்பிரிட்ஜில் படித்தவர், நேருவோட ஒன்றா கிரிக்கெட் விளையாண்டவர். கொங்கு அமைப்புகளோட அரசியல் கட்சிகளையும் சேர்த்துற ஐடியா தான் இருக்கா? இணைந்தால் வரவேற்போம். இது ஒரு காசு. எங்களுக்கு வேண்டியது என்னன்னா, இது அரசியல் அல்ல. எங்களுக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட வேண்டும். அந்த மகான்களுடைய இது நினைவோட வருங்கால சமுதாயத்திற்கு சொல்லவே தெரியலையே. யாராவது தியாகம் பண்ணானே சொல்ல முடியல. 4 பேர்த்தையும் சொல்லிட்டு வந்துருக்கேன். ஆனால் இணைந்தால் எங்கள் கோரிக்கைகள் நாங்கள் வரவேற்போம், அவரோடு கை கொடுப்போம். இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி தங்கமணி கூட பார்த்து ஒரு கல்யாணத்தில் பேசும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு நேரில் சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு இதில் ஒன்றும் அச்சம், எங்கள் ஆட்சி நான் பண்ணி கொடுத்துருவேன்னாரு. போன ஆட்சியில் அதை செஞ்சுருக்கலாமா என்னான்ட்டு வந்துட்டோம். ஆகிய வேற ஏதோ இருக்குங்க, காரணம் இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்தினா தான் முடியலன்னா முடியாது.